Praise the holy name, holy name, holy name. இந்த காலை வேளைக்காக கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளை ஆண்டவர் ஆச்சரியமாய் கொடுத்து காலையிலே எழுந்து தேவனை துதிப்பதற்கு நம்ம எல்லாரையும் ஆங்காங்கே கூடி சேர்த்திருக்கிறார். அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நன்றிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 6:16 6:16. பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்று காலவெளியில் தேவன் நம்மோடு சொல்ல விரும்புகிற வார்த்தை. விசுவாசத்தோடு நெல்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நெல்லுங்கள். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஆண்டவரை பார்த்து இந்த காலவெளியிலே விசுவாசம் எனக்கு தாரும் ஆண்டவரே. நம்பிக்கை என்பது நாளைக்கு கர்த்தர் செய்வார் அப்படின்றது நம்பிக்கை. விசுவாசம் என்பது இன்றைக்கே செய்வார், அதான் விசுவாசம். எல்லாம் தோத்திரம் பண்ணுவோம், நாளைக்கு செய்வார், அடுத்த வருஷம் ஆசீர்வதிப்பார்ன்றது நம்பிக்கை. அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் விசுவாசம் அப்படின்றது இன்றைக்கு அற்புதம், இன்றைக்கு அதிசயம், இன்னைக்கே என்ன உயர்த்துவா ஒன்று. ரெண்டாவது, நம்பிக்கை என்பது பொதுவானது, எல்லாருக்கும் இருக்கும். அது கர்த்தர் ஒருத்தர் அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க. ஆனால் விசுவாசம் அப்படி இல்லை. தேவன் இந்த வார்த்தை எனக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டான்னு சொல்லி வசனத்தை பற்றி கொண்டு, தேவனை பற்றி கொண்டு இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கணும். ஃபெய்த் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், ஃபெய்த் ஆன் காட். அதனால ஜபத்தில் விசுவாசமும் ஜபமும் இணைந்தது. சிலருக்கெல்லாம் ஜபம் கேட்கப்படாமல் போக காரணம் விசுவாசம் இருக்காது, வெறும் ஜபம் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கரங்களை வைத்து இந்த காலவெளியில ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, எங்களுக்கு வெறும் ஜபம் அல்லப்பா, விசுவாசம் வேணும். விசுவாசம், விசுவாசிகள் என்றாலே விசுவாசம் வேணும். நமக்கு நல்ல விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாச கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். சங்கீதம் 27:13 தாவீது சொல்றார், நான் விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படிங்கிறார். மார்க் 4:40 ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு இயேசு கேட்குறாரு. எல்லாம் தோத்திரம் பண்ணோம். எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு விசுவாசத்தை கிஃப்டாக கேளுங்க. கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு இருக்கு. விசுவாச வரம், விசுவாச வரம். 2 விதமான விசுவாசம் இருக்கு. கனியாகிய விசுவாசம், 2வது வரமாகிய விசுவாசம். ஆண்டவர்கிட்ட கிஃப்டாக கேட்போம், வரத்தை எனக்கு தாரும், எதனாலும் நான் விசுவாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6:8 ஸ்தேவான் விசுவாசம் நிறைந்தவனாய் பலத்த அற்புதங்களை செய்தார். விசுவாசம் உள்ளவங்க எதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க தேவனுடைய வல்லமையினால. பை ஃபெய்த். விசுவாசம் உள்ள போதகர் அந்த ஆலயத்தை மகிமையாக மாற்றி ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் தேவனுக்காக அந்த பட்டணத்தில் வல்லமையாக வாழலாம். விசுவாசம் உள்ள ஒரு வாலிப பிள்ளை கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கலாம். அதனால் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும், எல்லா ரிலிஜனில் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கணும். விசுவாசம் என்பது அவருடைய வார்த்தையில் இருக்கணும். காலவெளியில் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போமா? ஹல்லேலூயா. விசுவாசத்தில் அற்ப விசுவாசம் அப்படின்னு இருக்குது. மத்தேயு 14:31 அது மாதிரி கடுகளவு விசுவாசம். மத்தேயு 17:20 எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வசனத்தை கேட்டு ஆண்டவரே, இந்த காலவெளியில் விசுவாசத்தை எனக்கு தரணுமே. யோவான் 14 சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அதனால ஆண்டவர்கிட்ட ஏதாவது அற்புதம் நடக்கணும்னா விசுவாசம் தான் கிரைட்டீரியா. தேர் இஸ் அ பிரின்சிபல். பூமிக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, பூமி ஈர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி ஆண்டவருக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு, விசுவாசம். இந்த ஃபெய்த்து தான். எல்லாம் அந்த காலவெளியில் கேளுங்க, கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் எனக்கு தரணும், வார்த்தையை நம்பணும். அப்படியே நம்பிக்கை நாளைக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்றது. 15 வருஷம் கழிச்சு 10, அது நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கே அற்புதம், இன்னைக்கு காலையில் அற்புதம், இப்பொழுதே ஜெபம் முடிஞ்சோன்னு அற்புதம், இன்னைக்கே அற்புதம். ஓ ரபாலாகன்ட்டு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவரே, ஓ விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, அவர்களை விசுவாசிக்கிறவர்கள். யோவான் 11:40 சொல்றார், விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய். எபிரேயர் 10:22 விசுவாசத்தோடு பூரண நிச்சயமாய் சேரக்கடவோம். அன்னைக்கு காலையில் எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க? கை வைத்தி காலையில் எழும்பி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட கர்த்தர் வருவார், இன்னைக்கு வேலையில் என் கூட இருப்பார், எல்லா காரியங்களும் அவர் பார்த்துக்கிடுவார், அற்புதமாக எல்லாம் செய்வார். இன்றைக்கு அற்புதம் நடக்கும்.
இன்றைக்கு அவனுடைய மகிமை விளங்கும். அவதான் விசுவாசம். காலையில் எழும்பும் போதே இன்னைக்கு என்னத்தை நடக்க போது, நாளைக்கு தான் செய்வார், அப்படி இல்லை. அது நம்பிக்கை. ஆனால் ஃபெய்த் அப்படின்றது இன்றைக்கு 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 டுடே டுடே நவ் நவ் சொல்லுங்க. இப்பொழுதே, இன்றைக்கே அற்புதம், இன்னைக்கே அற்புதம், இன்னைக்கே விடுதலை, இன்னைக்கே உயர்வு. ஒவ்வொரு நாளும் காலையில் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். விசுவாசத்தை டெக்ளேர் பண்ணணும். தேவனை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் உண்டென்றும் அவர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது என்று அவரை நாம் விசுவாசிக்கணும். ஜபத்தில் நாம் விசுவாசித்தாதான் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் ஜபம் பண்ணுவாங்க, விசுவாசம் இருக்கா. சிலருக்கு விசுவாசம் இருக்கு, ஜபம் பண்ண மாட்டாங்க. ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா வல்லமையாக மாறிடும். இப்போ துதிக்கும் போது கூட காலையில் எழும்பு துதிக்கிறதுனால ஒரு பவர் இருக்குது. தெர் இஸ் அ பவர் இன் பிரைஸ் இன் த மார்னிங். காலையில் துதிக்கும் போது அந்த காலங்களெல்லாம் அடங்கும், பொல்லாத வல்லமைகள் எல்லாம் கட்டப்படும். எந்தெந்த வீட்டில் துதிக்கிறீங்களோ அந்த வீட்டை சுற்றி கர்த்தருடைய அக்கினி இறங்கும், மகிமை இறங்கும். யார் யார் துதிக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் ஒரு விசுவாச வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். விசுவாசியாமல் இருந்தால் நீங்கள் நிலை பெற மாட்டீர்கள். ஐசாயா 7:9. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு விசுவாசம், விசுவாசத்தை தார். இன்றைக்கே செய்வார், இப்பொழுதே செய்வார், இன்றைக்கே செய்வார். ஆமென். இந்த மாதமே செய்வார், இந்த வருடமே செய்து முடித்து விடுவார். ஆமென். அதான் விசுவாசம். இந்த நிமிடமே செய்வார். இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னை தொடுவார். அதான் விசுவாசம். பை ஃபெய்த். ஊழியத்தில் விசுவாசம், வேலையில் விசுவாசம், எல்லாருக்கும் அந்த ஃபெய்த் இருக்கணும். ஃபெய்த், விசுவாசத்தினால். இயேசு சொன்ன உடனே அத்திமரம் போட்டு போயிடுச்சு. உடனே இம்மிடியட்டா, அடுத்த நாள் அல்ல. ஷப்கா பாலபா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு தொட்ட உடனே அந்த டைம்ல சுகமாச்சு, அடுத்த நாள் கிடையாது. அதான் விசுவாசம். ஆண்டவர் இன்னைக்கு அதை தர விரும்புகிறார். ஒருவேளை பல வருஷம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் தருவான்னு சொல்லி நம்பிக்கிட்டே இருந்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் விசுவாச வரத்தை தர்றார். இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இந்த மாதமே, இந்த வருடமே, இந்த நிமிடமே, இப்பொழுதே. ஓ, எனக்கு நடக்கும், என் குடும்பத்தில் நடக்கும், எங்க சபையில் அற்புதம் நடக்கும், எங்க ஊழியத்தில், எங்க ஆராதனையில். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனே இன்றைக்கு நீ இந்த அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். மார்க் 9:23. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஓ, நீ கலங்காதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாகவே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமானவர். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நீதிமானுடைய கூடாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். தேங்க்யூ லார்ட். இந்த காலவெளியிலே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீ செய்ய போற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஓ, யாக்கோபு ஜெபித்த போது அற்புதங்களை செய்தீரே. யோசுவா அதிகாலையில் எழுந்து ஜெபித்த யோசுவாவுக்கு அற்புதங்களை செய்த தேவனே, எதையாய் நம்முடைய சித்தப்படி கேட்டால் எங்களுக்கு நீ செவி கொடுக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைகள் எங்களில் நிலைத்திருக்கும் போது நாங்கள் கேட்டுக்கொள்வது செய்யப்படும். கை வைத்து உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், உம்முடைய நாமத்தை நம்புகிறோம். விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. கையச்சிச்சு ஞானத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த காலவெளியிலே மறைபொருள்கள் வெளிப்படுத்த முடியும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து சுகம், ஆபத்திலிருந்து தப்பும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புத்திர வாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலவெளியிலே ஸ்தோத்திரம் பண்ண பண்ண எல்லாம் அப்படியே நடக்கும், நடக்கும். ஆமென். ஆபத்திலிருந்து கட்டுகளில் நம்மை விடுதலையாக்க. ஆமென். நம்மை சுற்றியில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட, உறவினர்கள் ரட்சிக்கப்பட, யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் வாழ்வில் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்ய, எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். சோதனைக்கு உட்படாதபடி நம்மை பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி துதிக்கிற நல்ல கிருபை கர்த்தர் தரணும். ஆமென். இன்னைக்கு பகல் முழுவதும் எந்த விபத்து, தீமை, நாசம், மோசம் எல்லாத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பார், வழி நடத்துவார். ஆமென். எல்லா சாத்தானுடைய கண்ணிகளுக்கும் எங்களை தப்புவிப்பார். ஆமென். விசுவாச டெக்ளரேஷன் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ, விசுவாசம். ஆமென். உமக்கே ஆராதனை. இந்த காலவெளியிலே உமக்கே ஆராதனை. இந்த காலவெளியிலே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அதிகாலை ஜெப வேளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி.
விசுவாச வல்லமையினால் எங்களை நிரப்போம். விசுவாச வரத்தினால் எங்களை நிரப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவரை ஆராதிப்போம். அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதிப்போம். இயேசுவே உம்மை உயர்த்திடுவே என் நேசரே உம்மை பாடிடுவே. இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. நேசரே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறே உம்மை பாடிடுவே. புதிய நாளுக்காக நன்றி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. கரங்களை தியாகத்தை சேர்ந்து அல்லேலூயா. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. இயேசையா உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி விசுவாச வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நாளைக்கல்ல, அடுத்த வருடம் அல்ல, இன்றைக்கே அற்புதம் நடக்கும். இன்றைக்கே தேவன் அதிசயங்களை செய்வார். இன்றைக்கே தேவன் தம்முடைய மகிமை விளங்க செய்ய போகிறார். இன்றைக்கே ரட்சணை நாள். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கு தருகிறார். குடும்பங்களிலே தருகிறார். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச வரத்தினால் எங்களை நிரப்போம் நிரப்போம். இப்ப நம்ம தியானித்தது போல ஹல்லேலூயா. ஓ, ஸ்தேவான் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். விசுவாசவன கேடகத்தை பிடித்து கொண்டு நாம் நிற்கணும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியிலே தருகிறார். ஆமென். நல்ல பரிபூரணமான விசுவாசம், மகிமையான விசுவாசம், மிகப்பெரிய விசுவாசம், மலைகளை பேர்க்கிற விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. தோமாவுக்கு ஆபிரகாமுக்கு வித்தியாசம் உண்டு. தோமா ஆண்டவரை தொட்டு பார்த்து விசுவாசித்தார். ஆபிரகாமோ பார்க்காம விசுவாசித்தார். இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசம் என்பது காணாதவைகளையே நினைத்து ஸ்தோத்திரம் பண்றது. ஆமென். தோமா மாதிரி கையை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் அல்ல. இல்லை, ஜெபம் பண்ணுங்க இந்த காலவெளியில். ஆண்டவரே, தோமாவை மாதிரி பார்த்து விசுவாசம் இல்லை, ஆபிரகாம் மாதிரி காணாமலே விசுவாசம். ஆமென். அவனுடைய சரீரம் செத்து போயிட்டு, சாரனுடைய சரீரம் செத்து போயிட்டு அந்த நட்சத்திரங்களை பார்த்தான். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க தொழிலில் அப்படி இருக்கலாம், குடும்பத்தில் அப்படி இருக்கலாம். பார்த்தா அப்படிதான் தெரியும். அதை பார்க்காதீங்க. ஆண்டுடைய வார்த்தையை பாருங்க. தேவன் என்ன சொல்றார்? ஆகும், அவனால் எல்லாம் முடியும். ஷப்லபாஹா. இந்த கால்வெளியில கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். யாரையோ ஒருவரை தொட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யாருக்கோ ஒரு விடுதலை, இன்றைக்கு யாருக்கோ ஒரு அற்புதம் நடக்குது. இன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயம் எங்கேயோ நடந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு சாபக்கட்டு உடையும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு டுடே. ஓ ரப்கா மாலாபா. தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். தேவனை நீங்கள் உயர்த்துவீர்கள். ஓ ரமக்காலாபா. பல நாட்கள் நீ ஜெபித்து கொண்டதான். அன்னைக்கு நீ விசுவாசம், அவ்வளோதான். விசுவாசம் கர்த்தர் செய்ய போறார். எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசம். ஆமே. நம்பிக்கை. தோமாவை போல பார்த்தல்ல, ஆபிரகாமை போல பார்க்காமலே அவர் மேல நம்பிக்கை, அந்த விசுவாசம் வரணும். அடுத்த ஆண்டு செய்வார், அடுத்த வருடம் என்னைக்கோ செய்வார். அந்த நம்பிக்கையில் இன்றைக்கே சொல்லுங்க. இன்றைக்கே டுடே. இன்றைக்கே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். இன்றைக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கு என் சாபம் மாறுகிறது. ஆமென். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி ஆண்டு சொல்றார். விசுவாசம் வர மட்டும் இருந்துட்டா போதும், பெரிய காரியங்களை செய்யலாம். விசுவாசம் வரும். ஆமென். ஆத்துமாக்களை ரட்சிக்கும். விசுவாசம் வரும், நன்மைகளை கொண்டு வந்துடும். விசுவாசம் வரும், இயேசுவையே கொண்டு வரும். ஒரு பழமொழி பரிசுத்தமான ஒருத்தர் சொல்லுவார், faith brings God's presence real. விசுவாசத்தில் இயேசு அப்படியே நம்ம மத்தியில் அப்படியே வருவார். அது மாதிரி தான் ஆண்டவரை விசுவாசிக்கணும். அவருடைய பிரசன்னத்தை விசுவாசிக்கணும்.
ஆராதனை வேளையில இப்ப இயேசு நம்மத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு நம் நடுவே இருக்கிறார். அந்தந்த இடங்களில் இருக்கிறார், வீடுகளில் இருக்கிறார். துதிக்கிற இடத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். Faith brings God's presence real. விசுவாசத்தினாலே தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரலாம். விசுவாசிக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருவார். விசுவாசம் தான் கீ. தேவன் நமக்குள் கிரியை செய்வதற்கு அவர் உண்டென்று அவரை நம்ப வேண்டும். அவரை சேவிக்கிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் விசுவாசிக்கணும். என் நாமத்தில் கூடும்போது அங்கே வருவேன்னு சொல்லி தான் விசுவாசம் வருவார். இப்போ அங்கங்கே வீடுகளில் குடும்பமாக 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் எல்லா இடங்களையும் சேர்த்து அப்படியே இந்த காலவெளியில் நூற்றுக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஷபாலாஹாடாபா, தேவன் இறங்கி வந்திருக்கிறான். இன்றைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு சாபம் நீங்கிக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய வல்லமை வந்து கொண்டே இருக்கும். விடுதலை வந்து கொண்டே இருக்கிறது. விசுவாச வரத்தினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. விசுவாசத்தின் ஆவி நமக்கு தருவானாக. பரிசுத்த ஆவியானவர் மூலம் வரங்கள் மூலம் விசுவாசம் நமக்குள் போடப்படுகிறது. ஆமென். The gift of faith. ஆமென், 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 ஆமென். சர்வ வல்லவரே நன்றி. ராஜாதி ராஜாவே, மகிமையின் தேவனே, வல்லமையின் தேவனே, அற்புதங்களின் தேவனே. ஆமென். நன்றிகளை செலுத்திக் கொண்டே இருப்போம். துதிகளை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு இடத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை ஒவ்வொரு இடத்தையும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு அற்புதம் ஆமென் ஹல்லேலூயா வந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய மகிமை நம்ம நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு விசுவாச வரத்தை கர்த்தர்களுக்கு தருகிறார். நம்பிக்கையை கர்த்தர் தருகிறார். ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆமென் ஹல்லேலூயா. நன்றி. ஓ தேவா, பிரசன்னம் தாருமே. இந்த காலவெளியில் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்போம். உடைய மகிமையினால் எங்களை நிரப்போம் என்ற ஆண்டுடைய நோக்கி கேட்போம். உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் அப்படியே நம்மை மூடுவதாக. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் நம்மை மூடட்டும். பிரசன்னம் தாருமே, தேவம் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேவம் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, நிரப்போடுவரை தேவம் ஒரு இடங்களில் விசுவாசத்தால் நிரப்புகிறோம். எல்லாருடைய விசுவாசம் வரும். எல்லாரும் நிரப்பட்டு ஒவ்வொரு இடங்களில் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொருவியன் இயேசுவே. மகிமை நிறைந்தவர், ஆச்சரியமானவர். ஆரோரின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொருவியன் இயேசுவே. 1000 பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமை, தேடிவும் பாதம் தொழுகிறோம். நல்ல கரங்களை வைத்து இந்த காலவெளியில் தேவன் விசுவாச வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு இடங்களை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. சர்வ வல்லமுள்ள தேவனை இன்று காலை கொஞ்ச நேரம் உடைய பாதபடியில் வந்து உம்மை துதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பு, இந்த வாக்கியத்திற்காக நன்றி. கொடான கோடி நன்றி. விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டு எல்லா அந்தகாரங்களை ஜெயிக்க எங்களை பலப்படுத்தி விட்டதுக்காக நன்றி. அன்னைக்கு ஸ்தேவானுக்கு இருந்த விசுவாசம், வேதத்தில் இடத்துல வந்தவர்களுக்கெல்லாம் இருந்த விசுவாசம், ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம், மோசைக்கு இருந்த விசுவாசம், ஓரா பாலாக்கா அந்த காலவெளியில் எங்களுக்கு வேணுமே. ஜெபிச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் அந்த விசுவாச வரத்தை கொடுங்க. நம்பிக்கை என்ற நாளைக்கு அடுத்த வருஷம்ன்றது அல்ல, இன்னைக்கே கர்த்தர் செய்வார். இந்த விசுவாசத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி விட்டதற்காக நன்றி. அங்கங்க இணைந்து ஜெபித்த குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. தாங்கும் தப்பை வழி நடத்தும் சிறு குழந்தைகள், கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகள், முதியவர்கள் எல்லாரையும் பலப்படுத்தும். ஒவ்வொரு வீடுகளில் ரத்தத்தை தெளிக்கிற இந்த காணொலியில் ஒவ்வொரு இடங்களிலும் உடைய மகிமை இறங்கட்டும், பிரசன்னம் இறங்கட்டும். பல வருடங்கள் நடந்து
முடியாத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து அற்புதங்கள் இன்றைக்கே நடக்கட்டும். இன்னைக்கே அற்புதம், இன்னைக்கே விடுதலை, இன்றைக்கே ஆசீர்வாதம், இன்றைக்கே நன்மைகளை பார்க்கட்டும். நாங்கள் பார்ப்போம். எங்கள் திருச்சபை ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த காலை ஜபங்கள், ஆன்லைன் ஜபங்கள், பகல் ஜபங்கள், இரவு ஜபங்கள் எல்லாவற்றிலும் உடைய மகிமை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.